ஹபீபி ரிட்டர்ன் டு மால்தீவ்ஸ் பார்க்கலாமா? என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஆஃப்டர்நூன் 12 மணிக்கு ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால ஒரு 9:30 போல் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து ஒரு காலையில் 6 மணிக்கு கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மணி போல் கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். காலையில் போகும்போது கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வெயிலெலாம் வரலை, கொஞ்சம் ஜில்லுன்னு காற்று அப்படின்னு சொல்லிட்டு வானம்லாம் ரொம்ப மேகமூட்டத்தோடு இருந்துச்சு. மழை எதுவும் இல்லை, பட் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு காலையில் நாங்கள் போகும்போது. அண்ட் நாங்களுமே கரெக்ட் டைமுக்கு அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அண்ட் நாங்கள் சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிடணும் அப்படிங்கிறதுனால அவங்கள சாப்பிட சொல்லிவிட்டு நாங்களுமே அப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்கள வழி அனுப்ப வந்துட்டோம். அவங்க வரும்போது நம்ம எந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தோமோ அதை விட ரொம்ப சேடாகிட்ருக்கோம் அவங்க போகும்போது. இது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அவங்களுமே அப்படியே டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்மளுக்கு கால் பண்ணதுக்கப்புறம் நாங்களுமே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் அங்கே போய் நான் ரீச் ஆனதுமே இந்த ஃப்ளாகை பார்த்துருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை ஆடுறதை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாட்டு இருந்துச்சு. நான் எவ்வளோ நாள் வரேன், பட் இதை அந்தளவுக்கு நான் கவனிச்சதே இல்லை. அன்றைக்கி எனக்கு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோவும் கேப்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் வர்ற வழியில் டீயை குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வர ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் வரும்போது சரியான மாதிரி வெயில், ஆனால் வானம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மேகம்லாம் ரொம்ப அழகாட்டு இருந்துச்சு. வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனால போகிற வழியில் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிற வழியில் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் ஊருக்கு போய் 3 வீக்ஸ் மேலே ஆச்சு. நான் தான் வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு லேட் ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.